போஸோட சுயரூபத்தை சீக்கிரமா சேது ராஜாங்கத்துக்கு தெரியப்படுத்தி ராஜாங்கம் போஸை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பொண்ணு ராஜாங்கத்தோட வீட்டு வாசலுக்கு வர்றது தெரிஞ்சதும் எல்லாருமே இங்க பொண்ணு அழைக்கிறதுக்காக வெளியே போக இங்க கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த சாவித்திரியுமே, ஏய் தாமரை, என்னடி இது, இவ ஒரு மானங்கெட்டவளா இருப்பா போல இருக்கு, இப்படி கல்யாண கோலத்துல வந்து நிக்கிறா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவான்னு பார்த்தா கடைசியில அந்த போஸை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படியே ஆவலோட வந்து நிக்கிற மாதிரி இருக்கு, அடச்சி இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்ல, ஆமாம்மா, சரியான லூசு போல இருக்குமா, இந்த போஸு என்ன என்கிட்ட தப்பா நடந்துக்கிறத இவ நேரில் பார்த்தோம் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பல்ல இழிச்சிட்டு வந்து நின்று இருக்காளே, சி இவெல்லாம் ஒரு பொண்ணா, அம்மா எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே காவியாவை பற்றி சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எங்கள் ஈஸ்வரிக்கோ ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. அடியே சித்ரா, எப்படியோ நம்ம போஸை மன்னிச்சு இதோ காவியா கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டா, இனிமேல் இந்த கல்யாணம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பொண்ணை நல்லபடியாக வீட்டுக்குள்ளேயும் ஈஸ்வரியும் சித்ராவும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயம் அங்கே உக்காந்துக்கிட்டு இருந்த ஐயர் மந்திரங்கள் ஓத பக்கத்தில் இருந்த போஸை இங்கே காவியாவோ முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே உக்காந்துக்கிட்டு இருந்த போஸோ காவியா கிட்ட, மன்னிச்சிரு காவியா, நீனு நினச்சிதான் நான் அந்த தாமரை கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் போஸ் பேச போனாலும் வாயை முடிக்கிட்டு அமைதியாக உக்காந்துக்கிட்டு, உன்கிட்டலாம் பேச எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, என்கிட்ட பேச உனக்கு தகுதியே கிடையாது, ஒழுங்கு மரியாதையா நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸை செருப்பால் அடிச்ச மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சேது வைத்தியரையும் வைத்தியரோட பொண்ணையும் கார்ல கூட்டிட்டு வர, அதே நேரம் இங்க சேதுவுக்கு தமிழ்ச்செல்வி ஞாபகம் வருது. பேசாம தமிழ்ச்செல்வி இப்போ எங்க இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சாகணும், அந்த இடத்துல தமிழ்ச்செல்வி இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ண, ஹலோ தமிழ், எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, இங்க நான் இங்க ஹோட்டல்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இங்க பாரு, எனக்கு உடனே வீட்டுக்கு வர முடியுமா, என்னங்க சொல்கிறீங்க, நானே வேலைக்கு இப்போ தான் வந்தேன், நீங்கள் என்னமோ திடீர்னு வானா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே சேது கேட்க, இல்லை தமிழ், நான் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த போஸு தான் உன்னை தலையில் கட்டையால் அடித்து தாக்கி உங்ககிட்ட இருந்து மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு போனதை அந்த வைத்தியரோட பொண்ணு காட்டுக்குள்ளே பார்த்துருக்காங்க, அதனால் அவங்கள தான் நான் கையோடு அழிச்சிக்கிட்டு வரேன், நீ என்ன பண்ணு, சீக்கிரமாக ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே சேது சொல்ல, இல்லைங்க இருக்கட்டும், ஏய் நான் சொல்கிறத இப்போ கூட நீ கேட்க மாட்டல, ஒழுங்கு மரியாதையா வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டோம். சேது ரொம்ப கோபத்தோட ஃபோனை வைக்க கொஞ்ச நேரத்தில் தமிழ்ச்செல்வியுமே ஆட்டோ பிடிச்சி நேராக ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாண வேலைகள் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்க, அதே நேரம் இங்க ஈஸ்வரியோ, ஏமாமா அதான் போஸ் தாலி கட்ட போற நேரம் வந்துடுச்சே, நீங்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஏதோ 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தீங்களே, அந்த பரிசை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, ஈஸ்வரி மறந்தே போயிட்டேன், அம்மா கொஞ்சம் அந்த 1 கோடி ரூபாய் செக்கு கொடுத்துருந்தல, எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல, அங்கே இருந்த அப்பத்தாவோ அந்த செக்கை எடுக்க கொஞ்ச நேரத்தில் அந்த செக்கையை எடுத்துட்டு வந்து போஸுக்கு ராஜாங்கம் அந்த செக்கை கொடுக்க போக, அதே நேரத்தில் எங்கள் கருப்புக்கு சேதுக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. சொல்லுப்பா சேது, எங்கே தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்க, மாமா அங்கே என்ன நடக்குது, இதோ போஸுக்கு 1 கோடி ரூபாய் மாமா தரேன்னு சொல்லியிருந்தார்ல, அதுதான் கொடுக்க போறாரு. இல்லை மாமா, அதை கொடுக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்க சொல்லுங்க, நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா, ஏன்பா வேணாங்கிற, நான் சொல்கிறத மட்டும் செய் மாமா, சொல்கிறத அப்பா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சேது வைக்க, இங்கே கருப்பு இருந்துக்கிட்டு, மாமா அந்த பணத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு சொல்ல, உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, கருப்பு என்னாச்சு, இப்போ எதுக்காக இந்த செக்கை கொடுக்க வேணான்னு சொல்கிற, என் புள்ள தான் இங்கே இருக்க எல்லாரோட உயிரையும் காப்பாற்றினது, அப்படி இருக்கும்போது என்னமோ செக்கை கொடுக்காத அதை கொடுக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பேசாமல் வாயை முடிக்கிட்டு இரு, இந்த வீட்டு வேலைக்காரெல்லாம் இங்கே வந்து எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, உடனே அப்பத்தான் இருந்துக்கிட்டு, ராஜாங்கம் அதான் சேது புள்ளையே ஏதோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான்ல, எதனா பெரிய விஷயமா இருக்கும், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. அதான் சேது சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல, கண்டிப்பாக சேது வருவான், எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சாவித்திரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே ராஜாங்கமோ, ஈஸ்வரி அதான் சேது வரேன்னு சொல்லியிருக்கான்ல, இப்போ என்ன அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், அப்படி இவனுக்கு தான் சேரணும்னா இந்த செக்கு அவனுக்கிட்ட சேரப்போகுது, நீ பேசாமல் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில்
இங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்த தமிழ்ச்செல்வியை ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஏய், உன்னை யாரடி இந்த கல்யாணத்துக்கு வர சொன்னா? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்க தமிழ்ச்செல்வியை பிடிச்சி தர தரன்னு வெளியே இழுத்துக்கிட்டு போக, அதே நேரம் இங்க சேதுவோ வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்த சேதுவோ இங்க ஈஸ்வரியை பார்த்து, இப்போ எதுக்காக தமிழ்ச்செல்விய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த சேது ரொம்ப கோபத்தோட ஈஸ்வரியை பார்த்து பேச, வேற எதுக்கு சேது? இவெல்லாம் எதுக்காக இந்த கல்யாணத்துல? இவெல்லாம் இந்த கல்யாணத்துல இருக்கவே கூடாது. முதக்கட்ட இந்த வீட்லயே இருக்கக்கூடாது. அதனால தான் இவ வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே சேது இருந்துக்கிட்டு, யாரு தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதா? தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் தான் இருக்கணும். இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது உங்க பையன் போஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, இதை கேட்டதும் அங்க இருந்த ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்னப்பா போஸு, எதுக்காக என் பிள்ளை இந்த வீட்டை விட்டு போகணும்? அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடாகி இதோ தாலி கட்ட போறான். மாமா, அவன் கிடக்குறான். நீங்க சீக்கிரமா அந்த 1 கோடி ரூபாய் செக்க என் பிள்ளைகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல, அப்பா கொடுக்காதீங்கப்பா. ஏன்பா? ஏன்பா சேது? அப்பா, இந்த 1 கோடி ரூபாய் சேர வேண்டியது இந்த கேடு கெட்ட போஸுக்கு கிடையாது, என்னோட பொண்டாட்டி தமிழ்ச்செல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த ராஜாங்கம், அப்பத்தா, ஈஸ்வரின்னு எல்லாருக்குமே ஒரே குழப்பமா இருக்கு. என்னப்பா? என்னப்பா சேது, நீ பேசுறது உனக்கே கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? என் புள்ள அம்புட்டு கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள போய் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து இதோ ராஜாங்க மாமாவோட உயிரை காப்பாத்திருக்கான். அவனுக்கு போய் என்னமோ 1 கோடி ரூபாய் சேரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்னதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல, உடனே அங்க இருந்த ராஜாங்கம், ஏன்பா சேது, நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசுறது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேதுக்கிட்ட கேட்க, சொல்றேன்ப்பா. அன்னைக்கு காட்டுக்குள்ள போய் மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்தது தமிழ்ச்செல்வி. அந்த போஸ் கிடையவே கிடையாது. தமிழ்ச்செல்வி கஷ்டப்பட்டு மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த ராஸ்கல் தமிழ்ச்செல்வியோட தலையில கட்டையால அடிச்சு அவகிட்ட இருந்து அந்த மருந்து கொட்டைகளை நல்ல பேர் எடுக்கிறதுக்காக திருடி எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். டேய், என்னடா உண்மையை சொல்லு. நான் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அப்படியே அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. சொல்லு, தமிழ்ச்செல்வியை நீ தானே தாக்கிட்டு நீ மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்க போஸை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க, என்ன சேது, என்ன பேசுற? நான் தான் அம்புட்டு கஷ்டப்பட்டு மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தேன். நீ என்னமோ ஈஸியா ஓம் பொண்டாட்டி நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல பெரியப்பா, நான் தான் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்ல, ஓ, இப்பயும் நீ உண்மையை சொல்ல மாட்டல? சரி, இப்பவே நான் உண்மையை ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டுறேன். இங்க வாங்க வைத்தியரே அப்படின்னு சொல்லிட்டு சேது குரல் கொடுக்க, வைத்தியரும் வைத்தியரோட பொண்ணுமே வீட்டுக்குள்ள வராங்க. உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஏன்பா சேது, இவங்க சிறுமலை கிராமத்துல இருந்த வைத்தியர் தானே? இவங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? சொல்றேன்ப்பா, தமிழ்ச்செல்வி மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வரும்போது இந்த போஸ் கட்டையால தாக்குனத இதோ இந்த பொண்ணு பார்த்துருக்கு. அம்மா, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, அங்க வந்திருந்த வைத்தியரோட பொண்ணு ஒன்று விடாம எல்லாத்தையும் சொல்ல, இதை கேட்டதும் அங்க இருந்த அப்பத்தா ராஜாங்கத்துக்குன்னு அதிர்ச்சி ஆனாலும் இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியோ ரொம்ப பயத்தோடவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நான் சொன்னாலும் கண்டிப்பா இந்த வீட்டில் யாரும் நம்ப மாட்டீங்கிறதுக்காக தான், உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் காட்டுக்குள்ள போய் இதோ இவங்களையே அந்த சிறுமலை கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னதை தான் இங்க யாருமே நம்பல. இதோ இவங்க சொல்லியும் நீங்க நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சேது கேட்க, உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஏய் போஸு, இப்படி வா, உண்மையை சொல்லு, யார் மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் அங்க போஸை பார்த்து பயங்கர கோபத்தோட கேட்க, அது வந்து பெரியப்பா, ஏய், உண்மையை சொல்லு. நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோ, இப்போவே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். இல்லை பெரியப்பா, நான் எடுத்துகிட்டு வரல. தமிழ்ச்செல்வி தான் எடுத்துகிட்டு வந்துச்சு. அதுக்கிட்டே இருந்து நான் திருட்டுத்தனமாக பறிச்சுக்கிட்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தோட காலை பிடிச்சி கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க, உடனே இங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு, அடைச்சி, இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு நாம ஒதுக்கி வச்சிருந்தாலும் இந்த வீட்டில் இருக்க எல்லாரோட உயிரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணா இருந்து காட்டுக்குள்ள போய் மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்திருக்கா. அவகிட்ட இருந்து திருடி எடுத்துட்டு வந்து நீ நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கேடுகெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சேது, முதல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணு. தமிழ்ச்செல்வியோட மண்டையில கட்டையால் அடிச்சு தாக்குனதுனால இவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை முதல்ல ஜெயில பிடிச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க பேசிக்கிட்டு இருக்க, உடனே ஈஸ்வரியோ இங்க ராஜாங்கத்தோட காலை பிடிச்சு,
கெஞ்சி கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க.